ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் டெட்டில் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் தேவை அதை பற்றி நம்ம பார்க்கலாம். மேலும் டெட்டில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண்ணை ஆக்கணும், அனைத்து பிரிவினருக்குன்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க, இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2026 டெட் தேர்வு சிறப்பு டெட்டு ஒன்று நடத்துகிறாங்க. இந்த சிறப்பு டெட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அரசு பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு நடத்துகிறதா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சிறப்பு டெட்டை எங்களுக்கு நடத்துங்க. டெட் தேர்வில் தோல்வி அடைந்த 2,50,000 மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சிறப்பு டெட்டை நடத்துங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. இந்த சிறப்பு டெட்டு அவங்களுமே எழுதணும். அவங்களும் எழுதுனா பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது ஒரு வாய்ப்பு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க அரசுக்கிட்டேருந்து. ஸோ அரசு தரப்புலேருந்து சிறப்பு டெட்டு எழுத டெட்டில் ஃபெயில் ஆனவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்றத விரைவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த டெட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்க கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. தாள் 1 தனியாக, தாள் 2 தனியாக அப்படின்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 60 கேபிக்குள்ளார, அதே மாதிரி சிக்னேச்சர், டிஆர்பியால் வெளியிடப்பட்டுள்ள சர்வீஸ் சர்டிஃபிகேட் உடன், ஓகேங்களா. இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் டிஓ சிஓ கவுண்டர் சைன்டு உடன், இது எல்லாமே கவுண்டர் சிக்னேச்சர் வேணும். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, 10th மார்க்ஸ், இது 12th மார்க் ஷீட்டு, டிடெட் டிப்ளமோடைய டீச்சர் ட்ரைனிங்கோடைய சர்டிஃபிகேட். தாள் 2 அப்படின்னா மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சரு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, யூஜி கன்சல்டேட் ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்டு கன்சல்டேட் தேவை. அதே மாதிரி யூஜி டிகிரி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தேவை. அதே மாதிரி பிஎட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கன்சல்டேட் இருக்கணும், ஆல் மார்க் ஷீட்டும் கண்டிப்பாக இருக்கணும். பிஎட் டிகிரி ப்ரொவிஷனலான சர்டிஃபிகேட்டு, யூஜி படிச்சிருந்தாலும் சரி யூஜியோடைய சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வைக்க வேண்டியதாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ யூஜி டிகிரி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், யூஜி கன்சல்டேட் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எதை படிச்சிருந்தாலுமே சரி டிஆர்பி வெளியிட்டுள்ள சர்வீஸ் சர்டிஃபிகேட் போயிட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஓசிஓ கிட்ட கவுண்டர் சைனோட நீங்கள் வாங்கணும். அடிஷ்னலாக மீதி எல்லாமே உங்களோட டாக்குமெண்ட் தான். டிஓ கிட்ட கவுண்டர் சிக்னேச்சரோட நீங்கள் கம்ப்ளீட்டாக வாங்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் மறந்துடாதீங்க. இதெல்லாம் வாங்கி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா டெட்டில் அப்ளை பண்ண முடியும், இல்லைன்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ ரிஜெக்ஷன் ஆகிடுவீங்க. ஸோ டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனவங்களுக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை வச்சுருக்காங்க. நிச்சயமாக பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி டெட்டில் பாஸ் அப்படின்ற மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 60 மார்க் எடுத்தாலே போதும், அனைவருக்குமே இந்த மதிப்பெண் முறையிட மாற்றணும், 60 மார்க் எடுத்தால் எங்களுக்கும் பார்த்திங்கன்னா டெட்டில் பாஸ் என்ற அறிவிப்பை கொடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக டெட்டில் 60 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறது மக்களே. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். டெட்டில் அடுத்தடுத்த முடிவுகள், அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. அடுத்த டிஆர்பியில் இந்த 2013-17 டெட்டில் பாஸ் பண்ணவங்களான போஸ்டிங் இன்னமே போடல, தேர்தல் வாக்குறுதி என்ன பொய்யா போச்சா அப்படின்னு ஆசிரியர்கள் ஒரு பக்கம் குமுறிட்டு இருக்காங்க. ஸோ பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது. 2013-17 டெட்டில் பாஸ் பண்ணவங்களான போஸ்டிங் தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது. ஸோ இறுதி கட்டத்தில் இருக்கும், எலெக்ஷன் நெருங்கி கொண்டிருக்கிறது, தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்னா இது 2 நிறைவேற்றினா ஆசிரியர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்படின்றதுனால விரைவில் இதை நிறைவேற்றத்துக்கு உண்டான ஒரு சட்டத்திருத்த ஆணை வெளியிடுவாங்க அப்படின்றது நம்ம எதிர்நோக்கி காத்துட்ருக்கலாம். பொறுத்ததை நம்ம பார்க்கலாம். அதே போல் பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் பணி நிரந்தர வாய்ப்பையும் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குமான்றது விரைவில் நம்ம பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்னுடைய சேனலோட இணைந்திருக்க மீது ஒரு நாள் தவிர நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம், தேங்க்யூ.